அருகே மது போதையில் தனியார் மருந்தக ஊழியரை தாக்கிய 4 பேர் கைது. பல்லடம் போலீசார் நடவடிக்கை. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த அருள்புரம் பகுதியை சேர்ந்தவர் சையது ருத்லா. இவர் அதே பகுதியில் உள்ள தனியார் மருந்தகம் ஒன்றில் ஊழியராக வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அந்த மருந்தகத்திற்கு முன்பு மது போதையில் மர்ம நபர்கள் சிலர் அங்கு வேலையில் ஈடுபட்டிருந்த ஊழியரான சையது ருத்லாவிடம் ரகளை மற்றும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுவிட்டு அங்கிருந்து சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே நேற்று அதே மருந்தகத்திற்கு மது போதையில் வந்த அந்த மர்ம நபர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதற்கு மன்னிப்பு கேட்பதாக கூறி மருந்து கடை ஊழியரான சையது ருத்லாவை வெளியே அழைத்துச் சென்று 4 பேர் கொண்ட கும்பல் ஒன்று சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து படுகாயமடைந்த சையது ருத்லா பல்லடம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் இது தொடர்பாக பல்லடம் போலீசார் புகார் அளித்திருந்தார். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த புகழேந்தி, கிஷோர், கிருஷ்ணன், சித்தார்த் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அருள்புரம் பகுதியை சேர்ந்த புகழேந்தி மற்றும் சித்தார்த் ஆகியோர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தனியார் மருந்தகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஊழியரான சையது ருத்லாவிடம் மது போதையில் தகராறில் ஈடுபட்டதாகவும் இதனையடுத்து நேற்று இரவு மது போதையில் தகராறில் ஈடுபட்டதற்கு மன்னிப்பு கேட்பதாக சென்று சையது ருத்லாவை வெளியே அழைத்து வந்து தாக்கியதும் தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து தனியார் மருந்தக ஊழியரான சையது ருத்லாவை தாக்கிய 4 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பல்லடம் கிளை சிறையில் அடைத்தனர். சேரன் முரசு செய்திகளுக்காக செய்தி ஆசிரியர் ராஜசேகருடன் பல்லடம் செய்தியாளர் அசோக் மற்றும் செய்தி பிரிவு. உங்கள் சேரன் முரசு செய்திகளை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.